விக்ரம்ல ரோலெக்ஸ் சார் சொல்லுவோம், சூர்யா சார் ஒரு ஷார்ட் டைம்ல வந்து ஒரு பயங்கரமான இம்பாக்ட் மாதிரி. அந்த மாதிரி விஜய் ஆண்டனி சார், ஆக்சுவலி விஜய் ஆண்டனி சார் படத்துல வர்ற அந்த மொமெண்ட்ல இருந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அது வரைக்கும் படம் பயங்கர இன்டென்ஸா எமோஷனலா போயிட்டு இருக்க ஒரு படம். அவர் வந்தோடனே ஒரு பயங்கர ஒரு பிளசன்ட்னஸ் வந்து ஆடியன்ஸ்க்கே வந்துடும். ஸோ அந்த பிளசன்ட்னஸ் வரும்போது நம்ம பேசிக்கலி அந்த ஏன் அந்த பிளசன்ட்னஸ் வருதுன்னா அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ண போறாங்கன்றது நம்மளுக்கு ரொம்ப ஹாப்பியா ஆகுது. தட் இஸ் பிகாஸ் வி ஆல் வேர் சோ அட்டாச் டு தட் கேரக்டர்ஸ். அந்த கேரக்டர் கோ த்ரூ பண்றது ஐ திங்க் இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் யுவர் ரைட்டிங் சார். எங்க நாங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் நீங்க எல்லாம் ஆச்சரியப்படுவீங்க. நம்ம இப்ப சமீபத்தில் எழுந்த திரு பாரதிராஜா சார் ஆபீஸ்ல தான் அந்த பண்ணோம். நாங்க பாருங்க எவ்வளவு பெரிய சிமிலாரிட்டி இருக்கு பாருங்க. பாரதி சார் ஆபீஸ்ல இவங்க 3 பேரை உட்கார வச்சு 2 பேருமே அங்க வந்தாங்க. அந்த தயாரிப்பாளர் வந்தாரு, எல்லாம் சேர்ந்து என்ஓசி பண்ணோம். அவ்வளோ கனெக்ஷன் இருக்கு இந்த படத்துல. அப்படி ஆரம்பிச்ச அந்த படம் இன்னைக்கு அதுல வந்து அவர் நடிக்கணும்னு வந்தபோது நான் ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ ஏஜா வர ஒரு கேரக்டர் 45-50 வயசா நடிக்கணுமா? ஏன்னா அவர் வந்து சாமிங்கான ஒரு ஹீரோ, ஹீரோயின் கூட ரொமான்ஸ் பண்ண வேண்டிய ஒரு ஹீரோ, ஆக்ஷன் த்ரில்லர் பண்ண வேண்டிய ஹீரோ, ஆக்ஷன் பண்ண வேண்டிய ஹீரோ, டான்ஸ் பண்ண வேண்டிய ஹீரோ. ஏன் திடீர்னு வந்து இந்த அளவு ஒரு கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து ஒரி பண்ணும்போது விஜயானி சார் சொன்னார், சசி சார் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். வார்த்தையே ஒரு வார்த்தை கேட்காம அவர் சொன்ன மாதிரி கேரக்டர் தாடி வச்சுட்டு போனார். நான் சொன்னேன் உங்களை பார்க்கவே என்னால் சகிக்கல. என்னால் நான் அப்படியே சொன்னேன், என்னங்க இன்னைக்கு தாடி வச்சுட்டு வரையே ஷார்ட் அண்ட் கிரே லுக்ல தொலதொலான்னு பேண்ட் போட்டுக்கிட்டு எல்லாமே பண்ணது இந்த மாபெரும் இயக்குனருக்காக. அதாவது ஒரு விஜயன் சாருடைய ட்ரிபியூட் டு சசி சார் ஃபார் கிவிங் ஹிம் தட் பிக்கஸ்ட் ஹிட் இன் ஹிஸ் கரியர். பிச்சைக்காரன் படத்துக்கு கொடுத்த அந்த ஒரு ட்ரிபியூட் தான் இந்த படத்தை டேக் ஓவர் பண்ணி இவ்வளோ ஒரு அற்புதமான படைப்பு கொடுத்திருக்காரு.